ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக உமா சிவகுமார். நான் உள்ளரங்கில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் வெளியே செல்லும் போது கட்டாய முகக்கவசம் அணிந்து செல்லவும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சொகுசு கார் நுழைவு வரி வழக்கு. அபராத தொகை 1 லட்சம் ரூபாயை தமிழக அரசின் நிவாரண நிதிக்கு தர விருப்பமில்லை என நடிகர் விஜய் தரப்பு வாதம். கொரோனா ஊரடங்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பு. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கட்டுப்பாடுகளை பின்பற்ற மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவது தொடர்பான அரசாணைக்கு ஏன் தடை விதிக்கக்கூடாது? தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. டோக்கியோ ஒலிம்பிக் ஒற்றையர் மகளிர் வில்வித்தை கால் இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றார் தீபிகா குமாரி. மகளிர் 75 கிலோ குத்துச்சண்டை இந்திய வீராங்கனை பூஜா ராணி கால் இறுதிக்கு முன்னேற்றம். கந்துவட்டி கும்பல் கொலை மிரட்டல். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் 10க்கும் மேற்பட்ட பெண்கள் தீக்குளிக்க முயற்சி. மேகதாதுவில் அணை கட்டுவது உறுதி. கர்நாடக புதிய முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை திட்டவட்டம். விரிவான செய்திகள். மேகதாதுவில் அணை கட்டுவது உறுதி என்று கர்நாடக புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ள பசவராஜ் பொம்மை தெரிவித்துள்ளார். கர்நாடகாவின் புதிய முதலமைச்சராக திரு பசவராஜ் பொம்மை பதவியேற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், திரு எடியூரப்பா மேற்கொண்ட பணிகளை தான் தொடர உள்ளதாகவும், மேகதாதுவில் அணை கட்டுவதில் தனது அரசு உறுதியாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். இதற்காக பிரதமர் மற்றும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரிடம் அனுமதி பெற்று சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் திரு பசவராஜ் பொம்மை தெரிவித்தார். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவது தொடர்பான அரசாணைக்கு ஏன் தடை விதிக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழகத்தில் கல்வி, வேலைவாய்ப்பில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கி முந்தைய ஆட்சியில் சட்டம் இயற்றப்பட்டது. மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தை எதிர்த்து பல்வேறு தரப்பிலும் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்படுவதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பு இச்சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும், இந்த சட்டத்தால் பிற சமுதாயத்தினர் பாதிக்கப்படுவர் என்றும் மனுதாரர்கள் குறிப்பிட்டிருந்தனர். இந்த வழக்குகள் விசாரணை அடுத்த மாதம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இந்த சட்டத்தை நடப்பு கல்வியாண்டு முதல் அமல்படுத்த இருப்பதாக தமிழக அரசு நேற்று அரசாணை பிறப்பித்திருக்கிறது. இதையடுத்து ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என மனுதாரர்கள் தரப்பில் தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வில் முறையிடப்பட்டது. அப்போது சட்டத்திற்கு தடை கோரிய வழக்கை விசாரணைக்கு பட்டியலிட வேண்டும் எனவும், சட்டத்தை அமல்படுத்தினால் விளிம்புநிலை மக்கள் பாதிக்கப்படுவர் என்றும் மனுதாரர்கள் தெரிவித்தனர். இதை ஏற்ற நீதிபதிகள் அரசு தரப்பு விளக்கமளிக்க உத்தரவிட்டனர். அதன்படி பிற்பகலில் தலைமை நீதிபதி அமர்வில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம், இந்த சட்டத்தால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்பதால் அரசாணைக்கு தடை விதிக்க அவசியம் இல்லை என தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி, இந்த அரசாணைக்கு ஏன் தடை விதிக்கக்கூடாது என்று கேள்வி எழுப்பினார். இதையடுத்து இந்த வழக்குகளை ஆகஸ்ட் 2ஆம் வாரத்தில் விசாரணைக்கு பட்டியலிட தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டது. யுஜிசி மற்றும் சென்னை பல்கலைக்கழகத்தின் விதிமுறைகளை பின்பற்றி கல்லூரிகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு கல்வித் தகுதி மற்றும் அனுபவம் அடிப்படையில் உரிய ஊதியம் வழங்க வேண்டும் என்று சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் கௌரி தெரிவித்துள்ளார். மறைந்த ராணுவ துணைத் தளபதி சுப்ரதா மித்ரா கடந்த 2013ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்தில் பயங்கரவாதத்திற்கான ஆய்வுக் கட்டுரையை வழங்கியிருந்தார்.
கடந்த 2017ஆம் ஆண்டு சுப்ரதா காலமான நிலையில் முனைவர் பட்டத்திற்கான சான்றிதழை அவரது மனைவி புஷ்பமித்ராவிடம் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் கௌரி வழங்கினார். அப்போது சென்னை பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் மதிவாணன் உடன் இருந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணைவேந்தர், சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள உறுப்பு கல்லூரிகள் மாணவர் சேர்க்கையில் தங்களது அறிவுரைகளை பின்பற்றவில்லை என்று தெரிவித்தார். நெசசரிலி அவங்களுக்கு இந்த டீச்சர்ஸ்க்கு வந்து என்ன கொடுக்க வேண்டுமோ சேலரி, அவங்க தகுதிக்கு என்ன சேலரி அதை கொடுத்தாகணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் ஒவ்வொரு இதுக்கும். ப்ளஸ் அதே போல் வந்து அவங்கள வந்து என்னதுன்னா, இப்போ இந்த கொரோனா கோவிட் வந்ததுனால எல்லாம் உங்களுக்கு வெளியில் அனுப்புறது, சேலரி குறைக்கிறது, அதெல்லாம் வந்து ஏஎஸ்டிலே இப்போ சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து நாங்களும் வந்து எங்கள் டீம் கமிட்டி போகும்போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். ஸோ என்னோட பிரின்சிபல் என்னன்னா, டீச்சர்ஸ் ஷுட் நாட் பி எக்ஸ்ப்ளாய்டட். சென்னையில் 2ஆம் நிலை காவலராக பணியாற்றி வரும் இளங்கோ என்பவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை கீழ்ப்பாக்கம் காவல் துணை ஆணையாளர் அலுவலகம் முன்பு அவரது மனைவி திருமதி இந்துமதி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். காவல்துறை துணையுடன் தனது கணவர் தப்பித்து வருவதாகவும் அவர் மீது ஏற்கனவே பல பாலியல் புகார் இருப்பதாகவும் திருமதி இந்துமதி தெரிவித்தார். நான் டிசியை பார்த்திருக்கேன், 2 வாட்டி கமிஷனர் ஆபீஸ் போயிருக்கேன். நான் எந்தெந்த ஏரியால இருந்தாலும் எல்லா ஏரியாலையும் நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். பண்ண கம்ப்ளைண்ட் எதுவுமே ரிட்டன்ல எடுக்கல. அவங்க பஞ்சாயத்து மட்டும் தான் பண்ணாங்க. வெறும் கட்ட பஞ்சாயத்து மட்டும் தான் பண்ணாங்க. பிசிக்கலாவும் நான் ரொம்ப டவுன் ஆயிட்டேன். எனக்கு வேற வழி இல்லாம தான் நான் அந்த தற்கொலை முடிவு எடுத்தேன். அது தப்புன்றது எனக்கு தெரியும். எங்களுக்கு வாழ பிடிக்கல. அதனால நாங்க இது ட்ரீட்மெண்ட்டுக்கும் போல, எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் போல. இதே காவல்துறை வந்து என்ன ஹாஸ்பிட்டல்ல பார்த்தாங்க. இனி அவன் உன் பக்கம் வரமாட்டான், வந்தா போக்சேல போட்டுருவோம், ஏன்னா இப்ப ஆக்ஷன் எடுத்தா அவன் வந்து உங்களை கொன்றுவான் அப்படின்னு பயமுறுத்தாங்க காவல்துறையே. எனக்கு அப்படி உயிர் வாழணும்னு அவசியம் கிடையாது. என்ன மாதிரி இன்னும் 2 பொம்பளைங்க வெளில வந்தா ஒரு 10 பிள்ளைங்க சேஃப் ஆகுன்றதுக்காக ஒரே காரணத்துக்காக நான் இப்ப வெளில வந்திருக்கேன். வேற எந்த ஆதாயமும் இல்லை. கந்துவட்டி கொடுமையால் பாதிக்கப்பட்ட 10க்கும் மேற்பட்ட பெண்கள் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயற்சி செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை மதுரவாயல் பகுதியைச் சேர்ந்த சண்முகம் என்பவர் அதிக வட்டிக்கு பணம் கொடுத்து கூடுதலாக தொகை வசூலித்ததாகவும் இது தொடர்பாக போலீசில் புகார் அளிக்க விடாமல் மிரட்டி வருவதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்கள் தெரிவித்தனர். நான் எல்லா இடத்துக்கும் நான் போறேன்னு சொல்லிட்டாங்க. என்னால முடியாது சார், நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். இத்தனை பேருக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது சார். இந்நேரம் போயிருக்கு சார், நியூஸ் போயிருக்கும். அவனுக்கு உத்தரவாதம் கிடையாது. 1/2 மணி நேரத்துல வரணும், உள்ள வந்து உட்கார வைக்கணும். இல்லைன்னா இந்த விட்டு நான் போக மாட்டேன். நான் போராடுவேன், நான் போராடி கொண்டே தான் இருப்பேன். தருமபுரி மாவட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட்டு வரும் தருமபுரி கிழக்கு, தருமபுரி மேற்கு, தருமபுரி வடக்கு ஆகிய ஒன்றிய கழக பணிகளை விரைந்து ஆற்றுவதற்கு ஏதுவாக தருமபுரி வடக்கு ஒன்றியம், தருமபுரி கிழக்கு ஒன்றியம் என 2 ஒன்றியங்களாக பிரிக்கப்பட்டு ஊராட்சிகளுக்கு உட்பட்ட கிளை கழகங்களை உள்ளடக்கி செயல்படும் என்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைமைக் கழகம் அறிவித்துள்ளது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தருமபுரி மாவட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட்டு வரும் தருமபுரி கிழக்கு, தருமபுரி மேற்கு, தருமபுரி வடக்கு ஆகிய ஒன்றிய கழக பணிகளை விரைந்து ஆற்றுவதற்கு ஏதுவாக கழக அமைப்பு ரீதியாக தருமபுரி வடக்கு ஒன்றியம் மற்றும் தருமபுரி கிழக்கு ஒன்றியம் என 2 ஒன்றியங்களாக பிரிக்கப்பட்டு ஊராட்சிகளுக்கு உட்பட்ட கிளை கழகங்களை உள்ளடக்கி செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி வடக்கு ஒன்றிய கழக செயலாளராக திரு எஸ் பாஸ்கர், தருமபுரி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளராக திரு TM பெரியசாமி ஆகியோர் நியமிக்கப்படுவதாகவும் தலைமைக் கழகம் அறிவித்திருக்கிறது. தருமபுரி மாவட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட்டு வரும் அரூர் வடக்கு, அரூர் தெற்கு மற்றும் அரூர் கிழக்கு ஆகிய ஒன்றிய கழக பணிகளை விரைந்து ஆற்றுவதற்கு ஏதுவாக கழக அமைப்பு ரீதியாக அரூர் வடக்கு ஒன்றியம் மற்றும் அரூர் தெற்கு ஒன்றியம் என 2 ஒன்றியங்களாக பிரிக்கப்பட்டு ஊராட்சிகளுக்கு உட்பட்ட கிளை கழகங்களையும் உள்ளடக்கி செயல்படும் என்று தலைமைக் கழகம் அறிவித்துள்ளது. அரூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளராக திரு T தரணிராஜ், அரூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளராக திரு ஓம் சக்தி K கண்ணதாசன் ஆகியோர் இன்று முதல் நியமிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தருமபுரி மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களும் நியமிக்கப்படுவதாகவும் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள நிர்வாகிகளுக்கு கழகத்தினர் முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டுமென்றும் தலைமைக் கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இனிவரும் செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம்.
இந்தியாவில் கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகள் வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. பண்டிகை காலம் நெருங்குவதால் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கொரோனா கட்டுப்பாடுகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை அந்தந்த மாநில அரசுகள், யூனியன் பிரதேசங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய உள்துறை செயலாளர் திரு அஜய் பல்லா கடிதம் எழுதியுள்ளார். கொரோனா பாதிப்புகள் அதிகமுள்ள மாவட்டங்களில் கொரோனா கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் மாத்தூரில் அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் வீட்டில் மர்மமான முறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஆத்தூர் நஞ்சப்பர் தெருவில் வசித்து வந்தவர் அரசு பள்ளி ஆசிரியர் செல்வமணி. இவரது வீடு காலை நீண்ட நேரமாகியும் திறக்கப்படாததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் செல்வமணி வீட்டிற்கு சென்று பார்த்துள்ளனர். அப்போது அவர் தூக்கில் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்த மக்கள் அதிர்ச்சியடைந்து காவல் நிலையத்திற்கு தெரிவித்தனர். குடும்ப பிரச்சினை காரணமாக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்துள்ளது. புதுச்சேரியில் முதியோர் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். முதியோர் உதவித்தொகை பெறும் பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை 500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இதன்படி அத்திட்டத்தை சட்டசபை வளாகத்தில் திரு ரங்கசாமி தொடங்கி வைத்தார். 10,000 பேருக்கு முதியோர் உதவித்தொகைக்கான ஆணையம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் ஒரே நாளில் 97 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஒட்டுமொத்த கொரோனா பாதிப்பு 1,20,627 உயர்ந்திருக்கிறது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோர் மற்றும் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டோர் எண்ணிக்கை 923 உள்ளது. 1,17,000க்கும் அதிகமானோர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,792 உயர்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் 10.5% இடஒதுக்கீடு அரசாணையை அமல்படுத்திய திமுக அரசை கண்டித்து தூத்துக்குடியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 115 சாதிகள் கூட்டமைப்பு சார்பில் கருப்புக் கொடி ஏந்தி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசாணையை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் 115 சாதிகள் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் திரு கார்த்திக் ராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே புகழ்பெற்ற உதயகிரி கோட்டையில் உள்ள உயிரியல் பூங்கா திறக்கப்படாததால் 100க்கும் மேற்பட்ட மான்கள் உணவின்றி தவித்து வருகின்றன. தக்கலை அருகே உள்ள உதயகிரி கோட்டை வேணாடு அரசரால் கடந்த 1729ஆம் ஆண்டு மண்கோட்டையாக கட்டப்பட்டது. பின்னர் மன்னர் மார்த்தாண்டவர்மாவால் கற்கோட்டையாக மாற்றியமைக்கப்பட்டது. இந்த கோட்டை போர் தளவாடங்கள் தயாரிக்கும் தொழிற்கூடமாகவும் சேமிப்பு கிடங்காகவும் சிறைக்கூடமாகவும் மன்னர் காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. இயற்கை எழில் சூழ்ந்த இந்த கோட்டை தமிழக வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. பல்லுயிர் பூங்காவாக மாற்றப்பட்டுள்ள உதயகிரி கோட்டையில் அரிய வகை புள்ளிமான், கழுகு, மயில், மீன் அருங்காட்சியகம், பறவைகளுடனான அலங்கார குடில்கள் உள்ளன. கொரோனா ஊரடங்கால் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்படாத நிலையில் வெறிச்சோடி காணப்படுகிறது. இதனால் இங்கு பராமரிப்பு பணிகள் மட்டுமே நடைபெறுகின்றன. இதனால் இங்கு பராமரிக்கப்படும் மான் உள்ளிட்ட விலங்குகள் உணவின்றி தவித்து வருகின்றன. இன்றைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது 2 மாதங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. இந்த வேளையிலேயும் இன்றைக்கு அந்த பூங்காவனது துறக்காமல் மூடப்பட்டிருக்கிறது. இந்த பூங்காவனுள் கிட்டத்தட்ட 100கணக்கிலான பல வகையை சார்ந்த மான்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த மான்களுக்கு உணவு வகைகள் இல்லாத ஒரு மோசமான சூழ்நிலைக்கு அந்த மான்கள் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. தமிழக அரசு இதனை கவனத்திலே எடுத்து உடனடியாக அந்த பூங்காவை திறக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்தால் கூட அங்கே வருகின்ற மக்கள் அந்த மான்களுக்கு தேவையான உணவுகளை கொடுப்பார்கள். அப்படியாவது மான்களை பாதுகாக்கப்பட வேண்டும். அரசு இதை ஒரு முக்கியமான கவனமாக எடுத்து இந்த மான்களை பாதுகாப்பதற்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தூத்துக்குடியில் சாலைகள் மற்றும் வடிகால் வசதி செய்து தராத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மாதர் சங்கத்தினர் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் சாலையில் நெல் குத்தும் போராட்டம் நடைபெற்றது.
தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட PNT காலனி பகுதியில் உள்ள தெருக்களில் கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக சாலைகள் மற்றும் வடிகால் வசதியும் ஏற்படுத்தி தரவில்லை என்று கூறப்படுகிறது. இதையடுத்து சேதமடைந்த சாலைகளில் நெல் குத்தும் போராட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். போன மாதம் வரைக்கும் கூட மக்களை திரட்டி கொண்டு மனு கொடுத்துருக்குறோம். அதிகாரி வந்து பார்த்துக்கிட்டு தான் போகிறாங்க. எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. உடனடியாக இந்த தார் சாலை அமைக்கணும், வாறுகால் போடணும். ஏன்னா வீடு ஒரு சில வீடு பள்ளத்தில் இருக்குது. தாரோடு உயரும் போது தண்ணி கஷ்டப்படுதாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் வாறுகால் அமைச்சாதான் அந்த தண்ணி மக்களோட போய் சேரும், மக்களுக்கு அந்த வெள்ளம் சூழாது அப்படிங்கிறது. திரும்ப அந்த சமயத்தில் மக்கள்லாம் அதிகாரிகள்லாம் ஓடி வருவாங்க, பார்ப்பாங்க, போட்டோ எடுப்பாங்க, போயிடுவாங்க. இப்போ எம்எல்ஏ இருந்து எம்பிஏல இருந்து எல்லாரும் பார்த்துட்டு தான் போகிறாங்களோ, எந்த ஒரு வேலையும் நடக்கலை அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. வங்கதேசத்தில் உள்ள ரோஹிங்கிய அகதிகள் முகாமில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 6 பேர் உயிரிழந்தனர். மியான்மரில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ரோஹிங்கியர்கள் வங்கதேச அகதிகள் முகாமில் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் கோக்ஸ் பஜார் முகாமில் தங்கியுள்ளனர். இந்நிலையில் அப்பகுதியில் பெய்த பலத்த மழையின் காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதில் 2 குழந்தைகள் உள்பட 6 அகதிகள் உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கோக்ஸ் பஜார் அகதிகள் முகாமில் ஏற்கனவே போதுமான வசதிகள் இல்லாமல் தத்தளித்து வரும் நிலையில் தற்போதைய மழையின் காரணமாக அகதிகள் பெரும் துயரங்களுக்கு ஆளாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்தோனேஷியாவில் கொரோனா பாதிப்பில் ஒரே நாளில் 2000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததால் பொதுமக்கள் அச்சத்தில் மூழ்கியுள்ளனர். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முடியாமல் தவிக்கும் இந்தோனேஷியாவில் உயிரிழப்புகளும் தினமும் அதிகரித்து வருகின்றன. தற்போதைய நிலையில் கொரோனா பாதிப்பில் தினசரி 2000த்திற்கும் அதிகமானோர் உயிரிழப்பதால் பொதுமக்களிடையே அது ஒருவிதமான அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கொரோனா பாதிப்பில் உயிரிழப்பவர்களுக்கு என்றே தனியாக ஜகார்த்தா நகரில் உருவாக்கப்பட்டுள்ள மயானத்திலும் தினமும் நூற்றுக்கணக்கான பிணங்களை அடக்கம் செய்யும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான உறவை தொடர்ந்து வலுப்படுத்த அதிபர் ஜோ பைடன் உறுதியுடன் இருப்பதாக நாட்டு வெளியுறவுத்துறை செயலர் அந்தோனி பிளிக்கன் தெரிவித்துள்ளார். 2 நாள் சுற்றுப்பயணமாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிக்கன் நேற்று இந்தியா வருகை தந்தார். வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவியேற்ற பின்னர் அவர் இந்தியாவுக்கு வருகை தந்தது முதல் தடவையாகும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரை இன்று அவர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். 2 நாட்டு அதிகாரிகள் பங்கேற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான உறவை தொடர்ந்து வலுப்படுத்த அதிபர் ஜோ பைடன் உறுதியுடன் இருப்பதாக ஆண்டனி பிளிக்கன் தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்துள்ளதோடு மக்களின் வாழ்வாதாரத்தையும் பாதிக்க செய்துள்ளதாக தெரிவித்த ஆண்டனி பிளிக்கன் முன்பை விட நாடுகளிடையே ஒத்துழைப்பு கட்டாயம் தேவை என்று குறிப்பிட்டார். இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை ஆண்டனி பிளிக்கன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். சீனாவின் கிழக்கு பகுதியில் இன்ஃபா புயல் காரணமாக பொதுமக்களுக்கு அதிதீவிர கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளை தொடர்ந்து கிழக்காசிய நாடுகளையும் பல்வேறு புயல்கள் தாக்கி வரும் நிலையில் சீனாவில் இந்த ஆண்டின் 6வது புயலாக உருவான இன்ஃபா புயல் பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த வாரம் மத்திய சீனாவில் பெய்த மழை காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். தற்போது நாட்டின் கிழக்கு பகுதியை இன்ஃபா புயல் தாக்க தொடங்கியிருக்கிறது. இன்ஃபா புயல் காரணமாக கடல் அலைகள் மிகவும் ஆக்ரோஷமாக காணப்படுகின்றன. இந்நிலையில் புயலால் ஏற்படும் இழப்புகளை குறைக்க அந்நாட்டு அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. பல லட்சக்கணக்கான பொதுமக்கள் ஏற்கனவே பாதுகாப்பான பகுதிகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கிழக்கு கடலோர மாகாணங்களான ஷெஜியாங், ஜியாங்சுவில் பொதுமக்களுக்கு அதிதீவிர கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மீதான சைபர் தாக்குதல்கள் உண்மையான போருக்கு வழிவகுக்கும் என்று அதிபர் ஜோ பைடன் எச்சரித்துள்ளார். விர்ஜீனியா மாநிலத்தின் மெக்லின் நகரில் உள்ள தேசிய புலனாய்வு இயக்குநர் அலுவலகத்திற்கு வந்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அமெரிக்கா மீதான சைபர் தாக்குதல்கள் அதிகரித்து வருவது குறித்து கவலை தெரிவித்தார்.
சீனாவும் ரஷ்யாவும் இதுபோன்ற தாக்குதல்களை நடத்துவதாக ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த பைடன் இந்த இரு நாடுகளையும் எச்சரிக்கும் விதத்தில் சைபர் தாக்குதல்களின் பாதிப்பு அதிகரிக்கும் போது அது உண்மையான போருக்கு வழிவகுக்கும் என்றார். உலகின் வலிமையான ராணுவத்தை கொண்டுள்ள அமெரிக்கா தாக்குதல் நடவடிக்கையில் இறங்கினால் அது பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்றும் அப்போது அவர் எச்சரிக்கை விடுத்தார். தொடர்ந்து மற்ற செய்திகளை வழங்குவதற்காக காத்திருக்கிறார் ரம்யா. இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.